இவர் எப்படி தப்பிச்சு போனாரு? எங்க திருவனந்தம் போனாரு, மும்பை போனாரு, ஜெய்ப்பூர் போனாரு. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஜெய்ப்பூர்ல இருந்து ட்ராக் பண்ணி டெல்லியில அரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. இவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவும் சில பேரை எடுத்துப்பாரு. இது என்னோட பணம் இல்ல, இவர்களுக்காக நான் இதில் செயல்பட்டுட்டு இருந்தேன். அப்படி ஏதாவது சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நபர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரத்தான் செய்யும். தீவிரவாதிகள் பணம் சம்பாதிக்கிறது ட்ரக்ஸ் மூலமா. துபாயா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான் இருக்கட்டும், அவங்களும் அதில் பணம் சம்பாதிக்கிறது தான். அதனால இந்த மேட்டர் பார்த்தீங்கன்னா, இது கட்டாயமாக இதுவரை நமக்கு கிடைத்த தகவலோட அதிகமாகவே விஷயங்கள் இதில் அடங்கி இருக்குது. இதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது தான். ஜாஃபர் வந்து அவர் தனி நபர் இல்லை, அவர் பின்னாடி கட்டாயம் பல புள்ளிகள் இருப்பாங்க. இல்லாட்டி இவ்வளோ பெரிய தொழில் செய்ய முடியாது. கடத்தல் தொழிலுக்கு உங்களுக்கு சில சமயம் சில போலீஸ் அதிகாரிகள் கூட தொடர்பு இருக்கும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் பெரிய நெட்வொர்க் இருக்கும். இவருக்கு அதிர்த்து அடுத்தபடியா இருக்கிற தலைவர் யாருக்கு பயங்கர மக்களோட அவர் கேட்க விரும்புறவர்கள், அவர் ஸ்பீச் கொடுத்தோம்னா கேட்கறதுக்கும் அவரை பார்க்கறதுக்கும் விரும்பப்படுற தலைவர் அண்ணாமலை. ஆல்ரெடி காங்கிரஸ் தலைமை தமிழ்நாடு பொறுத்த மட்டும் டிஎம்கே தலைமையில தான் கூட்டணி நடக்குது, காங்கிரஸ் தலைமையில இல்லை. அதனால காங்கிரஸ் ஒன்றும் உனக்கு கமாண்ட் பண்ண முடியாது, டிக்டேட் பண்ண முடியாது. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு பல சிக்கல்கள் ஏற்படலாம் என்றுதான் காங்கிரஸ் தலைவர்களே கூறுகிறார்கள். ஏன்னா இது ரெண்டாவது ரிப்பீட், அவர் ரொம்ப டஃப் சீட் இது. பினராயி விஜயன் விட மாட்டாரு, அவர் ரொம்ப எப்படியாவது இந்த சீட்டை நம்ம வின் பண்ணி ஆனோம். அப்படி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு கொஞ்சம் இது வரும். ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரத்குமார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ இந்த போதைப்பொருள் வழக்கில் பார்த்தீங்கன்னா தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு சார். அதுவும் பார்த்தீங்கன்னா மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரி மூலமா வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். அடுத்து வந்து டெல்லி உச்சநீதிமன்றத்திலையும் அவர் வந்து ஆஜர்படுத்ததான் வந்து தகவல்லாம் வருகிறது. என்ன நடவடிக்கை சார் அங்கே மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க? இல்லைங்க, இவர் பிடிப்பட்டார். இதுவே ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இந்த மேட்டர்ல. அவர் இன்னைக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தொழில் எப்படி செஞ்சுட்டு இருந்தாரு, எங்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு, இவர் பின்னாடி இருக்கிறவர் யார், இவர் முன்னாடி இருக்கிறவர் யார், பின்னணியில் யார், முன்னணியில் யார், எல்லாம் பல தகவல்லாம் அவர்கிட்ட இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிடைச்சிட்டு இருக்கு. இவர் எப்படி தப்பிச்சு போனாரு, எங்க திருவனந்தம் போனாரு, மும்பை போனாரு, ஜெய்ப்பூர் போனாரு. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஜெய்ப்பூர்ல இருந்து ட்ராக் பண்ணி டெல்லியில அரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. இவர்கிட்ட ஆல்ரெடி 3 பேர் அரெஸ்ட் ஆனவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து பல தகவல் கிடைத்த பிறகுதான் இவர்கிட்ட வந்தாங்க. அண்ட் இவர் வந்து எங்கேயாவது கோர்ட்ல ஏதாவது பேல் கீழ் கிடைக்குமா சொல்லிதான் அவர் இப்படி தலைமறைவா இருந்திருக்காரு. மொத்தத்துல இவர் பிடிப்பட்டது ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுங்கிறது எல்லாரும் நினைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இவர் பல பிரமுகர்களோடு தொடர்பில் இருக்கிறவர். பண ஒதுக்கீடு இவர் கொடுத்துருக்காரு. அதாவது பட தயாரிப்பா இருக்கும், இதுவா இருக்கும். பல அரசியல்வாதிகளும் இவருக்கு தொடர்பு உண்டு, பல அரசியல் தலைவர்களும் தொடர்பு உண்டு. இதெல்லாம் அவங்க விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி போகுது, என்னெல்லாம் வரப்போறது. ஆனா ஒன்று கட்டாயங்க, இது கூடவே இடியோட மணி ட்ரெயில் ஆரம்பிச்சிடும். இவருக்கு கொடுத்த பணம் யாருக்கு கொடுத்துருக்காரு, இல்லை இவர் பணத்துக்கு யாரா வாங்கியிருக்காரு. நம்ம முன்ன பேசுனது போல இந்த மாதிரி தொழில பார்த்தீங்கன்னா, யாராவது பணம் இது கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, முன்னிட்டா ஏதாவது கொடுத்துருப்பாங்க இவருக்கு. அதை வச்சுதான் இந்த தொழில் ஆரம்பிச்சிருப்பாரு. இதுல எப்போதுமே கொஞ்சம் பணம் முன்னாடி, ஏன்னா இதுல ரிட்டர்ன்ஸ் அதிகம் இந்த மாதிரி ஒரு ட்ரேடுல. அதனால பார்த்தீங்கன்னா, இவருக்கு முதல்ல பணம் கொடுத்தது யார், எதுலேருந்து ஃபண்ட்ஸ் டைவர்ட் பண்ணாரு, இதெல்லாம் அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. நமக்கு கிடைக்கிற தகவல் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. இதுல மணி ட்ரெயிலை பத்தி இது பண்ண போறாங்க. இது ஒரு விதமா பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு இது பெருசா கலப்பு போறது. இல்ல சார், இன்னைக்கு என்சிபி அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அவரோட முதலீடு வந்து சினிமா துறையில் தான் முதலீடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலையும் பாலிவுட்லையும் தான் பண்ணியிருக்கிறதா வந்து தகவல்லாம் வெளியாகிறது சார். சினிமா வட்டாரங்களில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி இது விசாரிச்சு கைது செய்யப்படுது. இல்ல கட்டாயம் பாருங்க, அந்த பணம் இவருக்கு முதல்ல எது இன்வெஸ்ட் பண்ணாரோ அந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னு கேள்வி வரும். அந்த பணம் வந்து இந்த மாதிரி தொழிலேருந்து வந்திருக்கு வச்சிருக்க. போதைப்பொருள் விற்பனையிலேருந்து வந்த பணம் என்றால் அதில் பிரச்சனைகள் வரும். யார் யாருக்கெல்லாம் இவர் பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, யார் படத்தில் பண்ணியிருக்காரு, எந்த தயாரிப்பில் பண்ணியிருக்காரு, எந்த லெவலில் பண்ணியிருக்காரு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு இந்த பணம் இவ்வளோ நீங்கள் பண்ணுவதற்கு உங்களுக்கு பணம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்பாங்க. அங்கே தான் இவருக்கு பதில் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு இதில் என்ன ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஊழல் பணமும் கூட இதில் போகுது. அதாவது ஊழல்ல சில அரசியல்வாதிகள் சம்பாதிக்கும் பணம் இந்த மாதிரி நபர்கள் மூலம் நம்ம சினிமா தொழிலில் போகுது.
ஏன்னா அதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக, ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். அதாவது போதைப் பொருளிலிருந்து வர பணமும் சினிமா தொழிலில் போட்ட பணமும் இது பெருகிக்கொண்டே போற பணம். கண்டிப்பா. ட்ரக் ட்ரேட்ல வர இது இருக்கு பாருங்க பணம். அண்ட் அதை இன்வெஸ்ட் பண்ணுறது சினிமாவில், திருப்பி சினிமாலேருந்து வரதுல திருப்பி ட்ரக் இதில் போடுவாங்க. இது மாற்றி மாற்றி போட்டதுனால தான் உங்களுக்கு எக்கச்சக்கமாக பணம் இது வருது. ஏன்னா இவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்ன வருது பார்த்தீங்கன்னா, இவர் இந்தியா முழுக்கும் விற்பனை செஞ்சாருன்னு வருது இல்லை, உலகம் முழுவதும் விற்பனையோட ஒரு இன்டர்நேஷனல் நெட்வொர்க்ல இவர் இருக்காரு. ஸோ இவரோட இன்டர்நேஷனல் நெட்வொர்க் என்ன, இப்போ வந்து உடனடியாக அவர்கிட்ட விசாரிக்கிறது ரெண்டே விஷயங்க சரத்குமார். ஒன்று, இன்டர்நேஷனல் ட்ரக் பெட்லர்ஸோட நெட்வொர்க் எந்த நெட்வொர்க்ல இவர் இருக்காரு, துபாய் நெட்வொர்க்கா, சிங்கப்பூர் நெட்வொர்க்கா, ஹாங்காங் நெட்வொர்க்கா, இல்லை பேங்க் தாய்லாந்து நெட்வொர்க்கா, நம்ம நெட்வொர்க்கை கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. இந்த நெட்வொர்க்கு பிறகு இவர் அந்த மாதிரி பணத்தை எங்கேருந்து வருது, இவருக்கு யார் முதல்ல பணம் கொடுக்குறாங்க, அதுலேருந்து அவர் சம்பாதிச்ச பணத்தை எதில் போடுறாரு, இதுல எங்கேயாவது சில அரசியல்வாதிகள் பணம் இதுல இருக்குதா, இந்த கேள்வி இதுல வரும். பணம் பார்த்தீங்கன்னா சில சமயம் மற்ற ஊழல்ல சம்பாதிக்கிற பணத்தை இதுல போடுறாங்க, பட தயாரிப்புலையும் போடுறாங்க. இந்த மாதிரி சில மேட்டர்லாம் கட்டாயம் வெளியில வர போறது. இதுல என்சிபிஎஸ்சி சேர்ந்து பண்ணுவாங்க, கூட இடியும் இதுல வந்துருவாங்க சரத்குமார். ஒரு தகவல் என்ன பேசப்படுகிறதுனா சார், தமிழகத்துல மட்டும் தான் வந்துட்டு போதைப் பொருள் வந்து புழக்கம் இருக்கிறதா? மற்ற மாநிலங்களில் தானே இருக்கு. ஏன் தமிழகத்தை மட்டும் குறி வச்சு இப்ப ஜாபர் சாதிக் வந்து கைது பண்ணியிருக்கான் அப்படின்னு பேசப்படுகிறதுல உங்களுக்கு கருத்து என்ன சார் இதுல? ஏன் யாரையும் குறி வைக்கலைங்க. இவர் ம். பாருங்க, அங்க அமெரிக்காவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் மாதிரி இது உங்களுக்கு யூகேல இருந்து தகவல் வருது. அங்க இருக்கிற போதைப்பொருள் தடுப்பு போலீசார்கள் இவர் பேரை ம். நெட்வொர்க்ல பேர் வருது. அவங்க சொல்றாங்க இங்க இந்தியாவில இருந்து இவர் போதை, அது சிந்தட்டிக் போதைகளை அனுப்புறாரு. ம். இவர் மேல குற்றச்சாட்டு அதுதான். இங்க இருக்க இந்தியாவில் செயல்படும் ஒரு நெட்வொர்க், ம். இது மூலமா தான் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போறது. ஆஸ்திரேலியால இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆஸ்திரேலியாக்காரர்களுக்கோ நியூசிலாந்துக்காரர்களுக்கோ அமெரிக்காலயோ கனடாலயோ பிரிட்டன்ல அவர்களுக்கு தெரியாது இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுக பிரமுகர்களுடன் தொடர்பு இருக்குது, தமிழ்நாட்டை சார்ந்தவர், தமிழ்நாட்டில் இப்போ பாராளுமன்ற தேர்தலில் இது ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும், இதெல்லாம் பத்தி அவங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க நியூசிலாந்து என்ன தெரியும். அவங்க இவர் பேர் அடிபடுறது, இந்த பேர் அடிபட்ட உடனே நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸும் இவர் ஷேர் பண்றாங்க. இந்த ஷேர் பண்றதுல தான் இந்த மேட்டர் வந்துருச்சு. அதுக்கு பிறகுதான் தெரிய வருது இவருக்கு இங்க தொடர்பு உண்டு, இங்க திமுக ஆளுங்கட்சி நபர்களோட தொடர்பு உண்டு, பெரிய புள்ளிகளோட தொடர்பு உண்டு, சினிமா தொடர்பு உண்டு. இது அப்புறம் வர மேட்டர், முதல்ல வந்த மேட்டர் இல்லை. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கேருந்து வந்த தகவல் அடிப்படையில் பாருங்க, ஃப்ரீக்வெண்டா என்ன ஆகுதுன்னா, இந்தியாவுக்கும் பல நாடுகளுக்கும் இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள் இந்த மாதிரி கேங்ஸ் எல்லாம் எது ஆப்ரேட் பண்ணுதோ, இதுகளுக்கு எங்க தொடர்பு இருக்குது, பெரும்பாலும் துபாய் தொடர்பு, ஆப்கானிஸ்தான் தொடர்பு, சிலது கராச்சி பாகிஸ்தான்ல இருந்து தொடர்பு இருக்குது. இந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ஷேர் ஆகிட்டே இருக்கு. இவங்கள்ட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் வெளியில கொடுக்குறாங்க, அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் இங்க வருது. அதுல அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா இவர் மாட்டிட்டாரு, இவர் பேர் வந்துருச்சு. ஓகே சார். இது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, திமுக ஊழல் வழக்குல அமைச்சர்கள் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மணல் விவகாரம் இருக்கு. இப்போ வந்து இடி வந்து திரும்ப இந்த வழக்கு எடுக்கிறப்போ எந்த மாதிரியான நெருக்கடி ஏற்படும் திமுகவுக்கு? இல்ல கட்டாயம் பாருங்க, இவரோட பணம் மணி ட்ரெயின்ல எங்கேயாவது ஏதாவது அரசியல்வாதிகள் பேர் அடிபட்டதுன்னா பாருங்க, அந்த குறிப்பிட்ட அரசியல்வாதிக்கு பிரச்சனை வரும். இவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவும் சில பேர் எடுத்துப்பாரு. இது என்னோட பணம் இல்ல, இவர்களுக்காக நான் இதில் செயல்பட்டு இருந்தேன் அப்படி ஏதாவது சொன்னாலும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரத்தான் செய்யும். பட் எல்லாத்துலயும் பின்னாடி எவிடன்ஸ் தேவை. இப்ப அவர் என்ன வேணா சொல்லலாம். இப்ப ஜாஃபர் இவர் சாதிக்கு வேணா அங்க உள்ள என்சிபிட்ட இப்படி அப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனா எது சொன்னாலும் அதை கொராபரேட் பண்ணுவாங்க. அவரோட மணி ட்ரெயில் இருக்கான்னு பார்ப்பாங்க. இவரோட மொபைல் போன்ல அவர்களோட இவர் தொடர்புல இருந்தாலும் பார்ப்பாங்க. இப்பெல்லாம் பாருங்க, உங்களுக்கு நம்ம இன்டெலிஜென்ஸ் பியூரோ மற்ற இன்டெலிஜென்ஸ் மூலமா கண்டுபிடிச்சிடலாம் நீங்க 6 மாசமா யார் தொடர்புல இருந்தீங்கன்னு. உங்க போன்ல நீங்க அழிச்சிருக்கலாம், பட் அதோட ரெக்கார்டு இருக்கும். அதெல்லாம் எடுத்துருவாங்க. அது ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க. இப்போ அவர் எடுத்ததுனால தானே இவர் மாட்டிட்டாரு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது பல விஷயங்கள் வரப்போகுது. இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆனா நம்ம அதுக்குன்னு முன்னாடியே இவர் இருப்பாரு அவர் இருப்பாரு பெயர் சொல்ல நம்ம விரும்பல. ஏதோ ஆதாரம் கிடைக்கட்டும். ஆதாரம் கிடைத்த பிறகு நேஷனல் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்ன செய்வது பார்ப்போம், இடி என்ன செய்வது பார்ப்போம். ஆனா ஒன்றும் நிச்சயங்க சரத்குமார், பிரதமர் மோடி அன்னைக்கு நந்தனத்தில் சென்னையில் பேசும்போது என்ன சொன்னார், இது ஒரு பெரிய ப்ராப்ளம், இது வருங்கால இளைஞர்களோட ஃபியூச்சரை அஃபெக்ட் பண்ணுவது, தமிழ்நாடோட ஃபியூச்சர் அஃபெக்ட் பண்ணுவது. இந்த மேட்டரை வந்து மற்ற ஊழல் விவகாரத்தோட தனி விவகாரம் இது. இதுல பாருங்க, இதுல தேசிய பாதுகாப்பு இதுல இருக்குது.
காரணம் இந்த ஊழல், போதைப்பொருள் கடத்தல் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தீவிரவாதிகள் கும்பலும் இதுல இருக்குது. ம். தீவிரவாதிகள் பணம் சம்பாதிக்கிறது ட்ரக்ஸ் மூலமாக. துபாயா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான் இருக்கட்டும், அவங்களும் அதுல பணம் சம்பாதிக்கிறதுல தான். அதனால ம். இந்த மேட்டர் பார்த்தீங்கன்னா, இது கட்டாயமாக இதுவரை ம். நமக்கு கிடைத்த தகவலோட அதிகமாவே விஷயங்கள் இதுல அடங்கி இருக்குது. இத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது நம்ம. சார் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து தமிழகத்திற்கு வரார். அதாவது 22ஆம் தேதி பல்வேறு நிகழ்ச்சியாக. இது வந்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடியுமா சார்? பிரதமரின் வருகை. பாருங்க, ஒரு ம். தடவ வந்துட்டு போனப்புறம் அதாவது டிஎம்கே கட்சி ஆளுங்கட்சிகளே அத தலைவர்களே இத ரொம்ப விமர்சிக்கிறாங்க. ம். எதுக்கு வராரு? ஏன் வந்துட்டே இருக்காரு? ஆனா ஒண்ணுங்க, ஒரு தடவ வந்துட்டு போன பிறகு ஒரு இம்பாக்ட் இருக்குது. ம். இப்ப பாருங்க சென்னையில பேசின அவரோட ஸ்பீச் பாருங்க. ரொம்ப வைரலா எல்லாரும் அத இது பண்ணியிருக்காங்க. பகிர்ந்துண்டு இதோட இம்பாக்ட் என்ன? பிரதமர் தமிழ்நாட்டுக்கா என்ன மாரி திட்டத்த வச்சிருக்காரு? அரசியல் திட்டம், தமிழ்நாடு வளர்ச்சி திட்டம். ஒரு ம். பக்கம் அரசியல் திட்டம் இருக்குது, ஒரு பக்கம் கட்சியோட வளர்ச்சி திட்டம் இருக்கு. இதுலலாம் பார்த்தீங்கன்னா, அவர் தொடர்ந்து வரப்போறேன்னு முன்னாடி சொல்ட்டாரு. ம். தமிழ்நாடு இந்த லோக்சபா தேர்தலோட முடிய போவதில்ல தொடர்பு. இது ம். தொடர்ந்து இருக்க போறது 26 வரையில் பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட செயல்முறை அங்க அதிகமாயிட்டே போகும். இன்னைக்கு ம். இதற்கிடையே நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் கவர்னரை சந்திச்சிருக்காரு. இந்த ம். போதைப் பொருள் கடத்தல் மேல இன்னும் அதிகமா செயல்படணும். மாநில அரசுன்னு வேற சொல்ல இப்ப சந்திச்சிருக்காரு. இதுலயும் ம். நான் பார்க்கிறேன், இதுலயும் ஒரு பெரிய அரசியல் ஒரு இது ஒண்ணு ஒரு ஒரு புயல் வந்து கொண்டு இருக்கிறது. இதுல ம். என்னன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ பிஜேபியை தவிர்த்த மத்த எதிர்க்கட்சிகள் தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி போல தலைவர்களும் என்ன பார்க்கிறாங்கன்னா, இதுல ஒரு பெரிய இது இருக்குது. இந்த ம். போதைப்பொருள் சமாச்சாரம் இது இவ்வளவு பெருசா இருக்காது. இவ்வளவு விற்பனை அதிகமாயிருச்சு. நம்ம பிள்ளைகளும் இதுக்கு அடிமையாயிட்டாங்க. பல இடத்துல, பல ஊர்ல. அது கடந்த ஒரு 3, 4 ஆண்டு காலத்துல ரொம்ப அதிகமா போயிடுச்சு. ம். இது மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால பார்த்தீங்கன்னா, இது வந்து கட்டாயமாக இந்த தேர்தல்லயும் பேசப்படக்கூடிய ஒரு விசேஷமா இருக்கும், விஷயமா இருக்கும். அத தவிர்த்து அதுக்கு பிறகு அடுத்த 2 காலம் இருக்கு பாருங்க. அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி இது மேல இந்த ஹோல் கேங் பாருங்க. அவர் ம். தனி நபர் இல்ல. ஜாஃபர் வந்து அவர் தனி நபர் இல்ல. அவர் பின்னாடி கட்டாயம் பல புள்ளிகள் இருப்பாங்க. இல்லாட்டி இவ்வளவு ம். பெரிய தொழில் செய்ய முடியாது. கடத்தல் தொழிலுக்கு உங்களுக்கு சில சமயம் சில போலீஸ் ம். அதிகாரிகள் கூட தொடர்பு இருக்கும்னு நான் சொல்ல விரும்புறேன். இதுல பெரிய ஓ. நெட்வொர்க் இருக்கும். ம். இதெல்லாம் ஒன்றொன்றாக இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஒண்ணொண்ணா மாட்டிக்க ஆரம்பிச்சிரும். ம். இல்ல பின்புலத்துல வந்துட்டு அரசியல் சேர்ந்தவர்கள் இருப்பாங்களா? இல்ல சினிமா துறையை சேர்ந்தவர்கள் இருப்பாங்களா? நட்பு ரீதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? எல்லாரும் டைப் இருப்பாங்க. பாருங்க பணம்னு வந்தபோது என்ன பாருங்க, அரசியல் தலைவர்களும் பணம் எங்கேருந்து வந்தா என்ன, சரி ம். குடுக்குறாங்களாம் வாங்கிப்போன்னு அப்படி வாங்கிக்கிறாங்க. ம். அத வாங்கிட்ட பிறகு அந்த அவர்கள் வந்து உங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, செல்ஃபி எடுத்துப்பாங்க. இந்த தலைவர்களுக்கே தெரியாம இருக்கும். அந்த அவர் என்ன செய்றார்? ஓஹோ! இவர் படம் தான் தயாரிக்கிறாருன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. ம். பல நேரத்துல சில தலைவர்களுக்கு யாரு கூட வராங்கன்னு கூட தெரியாது. ம். ஆனா கட்டாயம் இதுல பெரிய படம் இல்லாம இல்லைங்க சரத்குமார். ரொம்ப பெரிய அமௌண்ட் இருக்கும். ம். என்ன கேட்டீங்கன்னா 5000 கோடி, 10,000 கோடி மேல இதுல ரோல் ஆயிட்டு இருக்கும். ம். ஓகே சார். ஸோ இப்போ பிரதமர் அவர்கள் வந்து தமிழகம் வந்தாலும் சரி, இல்ல முன்னாடி கடந்த முறையெல்லாம் வந்துட்டு போனப்பயும் சரி, இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து விமர்சனத்தையே பண்ணிட்டு இருக்காங்களே சார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? பிரதமர் மீது? இல்ல சரத்குமார் அவங்க எப்போதும் சொல்வது என்னன்னா, பிஜேபிக்கு ஒன்றுமே இல்ல இங்க. ம். நோட்டாவோட கம்மியா கிடைக்கும். பிரதமர் எவ்வளவு தூரம் வந்துட்டு போனாலும் இது தமிழகம். ம். தமிழகத்துல இந்த பிஜேபியோட ஜெய் ஸ்ரீராம்லாம் செல்லாது. அப்படி இப்படின்னு ம். சொல்றாங்க. ஆனா ம். அது ஆனா அதே நேரத்துல அதுவும் சொல்றாங்க. இப்ப என்ன இப்ப பிஜேபிக்கு அதாவது டிஎம்கேக்கு எதிரி பிஜேபி தான். திமுக கட்சிக்கும் சரி, ஆட்சிக்கும் சரி, கொள்கைகளுக்கும் சரி எதிர்த்து இருப்பது பிஜேபி தான். அப்படி பலமுறை ம். சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது என்ன தோணுது? இததான் நம்பர் 1 அவங்க பார்க்குறாங்க ரைவலா. ம். தனக்கு எதிர்த்து நிற்பது பிஜேபிங்கிறத அத ஒரு விதமாக ஒப்புக்கொண்டுட்டாங்கன்னு தெரியுது. எதிர்க்கட்சி ஸ்பேஸ்ல இன்னைக்கு பிஜேபி தெரியுது. ம். பிரதமர் பாருங்க, அவர் இது பார்க்கலைங்க. இந்த ம். தேர்தல்ல நமக்கு சீட்டு வருமா இல்லையா அப்புறம். இப்ப தனியா நிக்கிற மாரி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. சரி அத பார்ப்போம். இதுல ம். கூட்டணி ஏற்படுமா? அதிமுக திரும்பி வருமா? இதெல்லாம் இப்போதைக்கு ஒரு கேள்விக்குறி விஷயம் அதெல்லாம். ஆனா ம். நம்ம செயல்படுவோம். ஏன்னா இப்ப திருப்பி அதே சொல்றாங்க. திருப்பி அலையன்ஸ் வந்துடலாம். இப்ப எடப்பாடி ம். கவர்னர் சந்திச்சதுல ஏதாவது இருக்கா? அலையன்ஸ் மேட்டர் இருக்கான்னு கூட சில பேருக்கு சந்தேகம் வருது. ம். இவர் சொல்வது என்னன்னா, போதைப்பொருள் எதிர்த்து தமிழ்நாடு அரசு செயல்படவில்லை என்ற புகார் கொடுக்க போனேன்னு சொல்றாரு.
பட் ம். பின்னாடி முன்னாடி நமக்கு தெரியாதுங்க. இதுல நிறைய விஷயங்கள் பேசப்படலாம். அது வேறங்க. ஆனா பிஜேபி பொறுத்த மட்டும், பிரதமரை பொறுத்த மட்டும் கூட்டணி வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு செயல்பட வேண்டியது ச எது செயல்படணுமோ அது செயல்படணும். ம். எப்படி நம்ம இப்போ தயாரானோமோ அது தயாராயிக்கணும். அதனால பாருங்க தமிழ்நாடுக்கு தொடர்ந்து வரப்போறாரு. தமிழ்நாடுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ம். கால்குலேஷன்ல ஒரு 5, 6 சீட்டுக்காவது நம்ம முயற்சி இதுவா பண்ணணும். அதுல கிடைச்சா ம். சரி, 2 கிடைச்சா சரி, 3 கிடைச்சா சரி, 4 கிடைச்சா சரி. ஆனா, இதுல நம்ம அக்கவுண்ட் திறந்துருச்சு வச்சுக்கோங்க. அது ம். பிஜேபிக்கு ஒரு பெரிய இது இருக்குன்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. கட்சி தலைவர்களிடம், தமிழ்நாடு கட்சி தலைவர்களிடம், அண்ணாமலையிடம்லாம் சொல்லியிருக்காரு. நீங்க தொடர்ந்து செயல்படுங்க. நான் இருக்கேன். நான் பேக் பண்றேன். எவ்வளவு தூரம் நீங்க மீட்டிங் போடுங்க. நான் வர்றேன். அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. சார் இப்போ முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா, பாஜக தரப்புல கடந்த வாரம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுல வந்து தமிழகத்துல பேர் அடிபடல. இப்போ 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வந்துட்டு அண்ணாமலை பேர் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன சார்? கட்சி முன்னாடி அவங்களுக்கு எடுக்க வேண்டிய முடிவு ஒரு ம். முடிவுங்க. அண்ணாமலைய கேண்டிடேட்ட நிப்பாட்டிட்டு ஒரு கான்ஸ்டிட்யூன்சி அது ஜெயிக்கிறதுக்கான வழிய பார்க்குதா? இல்ல ம். அண்ணாமலையை வந்து நம்ம கேம்பெயினுக்கு வச்சுக்கணும். ம். எல்லா 39 தொகுதிக்கு அனுப்பிச்சு அங்க மீட்டிங் போட்டு அதுல ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அவர் ஒரு தொகுதியில டை அப் ஆயிட்டாருன்னா கட்சிக்கா பண்ண முடியாது. இன்னைக்கு தேதிக்கு நம்ம பிரதமருக்கு அதிர்த்து அடுத்தபடியா இருக்கிற தலைவர் யாருக்கு பயங்கர மக்களோட அவரை கேட்க விரும்புறவர்கள் அவர் அவர் ஸ்பீச் கொடுத்தாருன்னா கேட்கறதுக்கும் அவரை பார்க்கறதுக்கும் விரும்பப்படுற தலைவர் அண்ணாமலை. ஸோ அதனால அவரை எப்படி அவரோட சர்வீஸை யூட்டிலைஸ் பண்ணுங்கிறத முடிவு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியில எடுப்பாங்க. ம். அதுக்கு பிறகுதான் அண்ணாமலைக்கு டிக்கெட் கொடுப்பதா இது பண்ணுதாங்கிறது யோசிக்க போறாங்க. ஏன்னா ஓகே சார். ரெண்டுத்திலயே பிளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அவரை ம். ஒரு தொகுதிக்கு போட்டீங்கன்னா அந்த தொகுதி அது கோயம்புத்தூர் சைடுல எந்த தொகுதி இருந்தாலும் சரி அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு ஒரு ம். நம்பிக்கை பிரதமருக்கே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவர் இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ் அப்பீல் உள்ள தலைவரா அவர் வந்துட்டு இருக்காரு ம். அண்ணாமலை. ஸோ இவர நம்ம ம். கேம்பெயின்ல உபயோகப்படுத்துவோமா? அப்ப ம். அவர் கேம்பெயின்ல போட்டீங்கன்னா, நீங்க அவர ஒரு கான்ஸ்டிட்யூன்சில டை டவுன் பண்ண முடியாது. நீங்க ஒரு இடத்துல கேண்டிடேட்டா போட்டு. இதுல தான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கூடிய ம். சீக்கிரத்துல இதுல ஒரு முடிவு வந்துருங்க. ஓகே சார். பொறுத்திருந்து பார்க்கலாம். சார் இப்போ இந்த காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சியான வேலைகள வந்து சரியா செஞ்சுட்டு வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தமிழகத்துல இன்னும் பார்த்தீங்கன்னா, திமுகவோட அந்த பேச்சுவார்த்தை வந்து இன்னும் இழுபறியாவே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட தகவல்லாம் வருகிறது 8+1 குடுக்கலாம் அப்படின்ற மாரி. காங்கிரஸ் கட்சி எந்த நிலைப்பாடுல சார் இருக்காங்க? இல்லைங்க ஃபைனலா பாருங்க இவங்க என்ன ஃபைனல் ஆஃபர் டிஎம்கே தரப்புல இருந்து வருமோ, அதை இவங்க ஏத்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் வருது. இதுல ம். அவங்க ஒண்ணும் ஜாஸ்தி பேரம் பேச முடியாது. ம். அவங்களுக்கு என்னன்னா சரி நீங்க நாங்க கேட்டது குடுக்கலன்னா கூட ம். 2019ல குடுத்ததா குடுங்க அப்படிங்கிறாங்க. இதுல ஒரு ம். சிக்கல் எங்க வருது பார்த்தீங்கன்னா, சில தொகுதிகள மாத்தணும்னு விருப்பமும் இருக்குது தலைமைக்கு. டிஎம்கே தலைமைக்கு. அது ஏன்னா நம்ம காங்கிரஸ் கேட்கிற கேண்டிடேட் தொகுதிங்களா? இல்ல காங்கிரஸ் இவர் கேட்கல நம்ம கேண்டிடேட் பெட்டரா இருப்பாங்க. நீங்க வேற தொகுதிக்கு போங்கன்னு. அதெல்லாம் ம். கொஞ்சம் காங்கிரஸுக்கு அது இதுவா இல்ல. இல்ல நீங்க எங்களுக்கு ம். அதே தொகுதிகள் குடுங்கன்னு. ஏன்னா டிஎம்கேக்கு இருக்கிற ஒரு பெரிய கவலை என்னன்னா, காங்கிரஸுக்கு அந்த சீட்ட குடுத்துட்டு, ம். காங்கிரஸால ஜெயிக்க முடியலன்னா அது எதிர்க்கட்சிகளுக்கு போயிடும். அப்புறம் இப்ப ம். எதிர்க்கட்சிகள் சொல்லும்போது அது பிஜேபியாவும் இருக்கலாம். ம். அதனால அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு பார்க்குறாங்க. அதனால தான் பேச்சுவார்த்தை தொடருது. ஆனா என்ன கேட்டீங்கன்னா ஒரு முடிவு வந்துரும். இதுல ஒண்ணும் ம். பெரிய இது ஜாஸ்தி தொடராது. என்ன கேட்டீங்கன்னா இது ஆச்சு இந்த வாரத்துக்கு இறுதிக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மேட்டர் செட்டில் ஆயிடும். காரணம் இந்த அடுத்த இப்ப வரப்போற வாரம் இருக்கு பாருங்க. ம். 13, 14 தேதிக்கு பிறகு டேட் வந்துரும். ம். எலக்ஷன் கமிஷன் அறிவிப்பு வந்துரும். அதாவது ஒரு மே 19, 20 தேதியிலேருந்து மே 20க்குள்ள நம்ம ம். பாராளுமன்ற தேர்தல் நடக்கப் போகுது. அது குறைஞ்ச ஒரு 8 ஃபேஸஸ்ல நடக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு முடிவுக்கு வந்துருவாங்கன்னு தான் நமக்கு கிடைக்கும் தகவல். இல்ல காங்கிரஸ் எதிர்பார்க்கிறத திமுக குடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்துட்டு திமுக குடுக்கிறத வாங்கிட்டு காங்கிரஸ் வந்து சமரசமா ஏத்துக்கொள்ளும்னு நினைக்கிறீங்களா சார்? குடுக்கறத வாங்கிக்கிற மாரி ஒரு நிலைமை தான் வந்துட்டு இருக்கு சரத்குமார். ஏன்னா ஜாஸ்தி ம். ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க முதல்ல சொல்லிட்டு போனாங்க, குடுக்கலன்னா நாங்களும் பார்ப்போம் அப்படி இப்படி சொன்னாங்க. ம். பட் அது 2 சைடுல பார்த்தீங்கன்னா, அதுல இன்னொரு விஷயம் சரத்குமார். ம். இங்க காங்கிரஸ் தலைமை இருக்கு பாருங்க. தேசிய ம். தலைமைக்கும், திமுக தலைமைக்கும் நல்ல உறவு இருக்குது. அந்த ம். ரிலேஷன்ஷிப்ல பாருங்க இப்ப ஸ்டாலினுக்கும், ராகுல் காந்திக்கும், ஸ்டாலினுக்கும் சோனியா காந்திக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப். அதனால ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட ஒரு ஃபோன் போட்டு பேசி ஒரு மேட்டர் செட்டில் பண்ணிப்பாங்க. ஆல்ரெடி காங்கிரஸ் தலைமை தமிழ்நாட பொறுத்த மட்டும் டிஎம்கே தலைமையில தான் கூட்டணி நடக்குது. காங்கிரஸ் ம். தலைமையில இல்ல. அதனால காங்கிரஸ் ஒண்ணும் உனக்கு கமாண்ட் பண்ண முடியாது, டிக்டேட் பண்ண முடியாது. நேத்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோட வேட்பாளர் பட்டியல் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுல ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா, வயநாட்டுல வந்து மீண்டும் போட்டியிடுறதா வந்து தகவல் வருகிறது சார்.
கேரளா மாநிலத்துல காங்கிரஸுக்கு ஆதரவு இன்னும் இருக்குங்களா? பாருங்க, காங்கிரஸ் வந்து ம். அதாவது கேரளத்துல எதிர்க்கட்சியா தான் செயல்பட்டுட்டு இருக்காங்க. ம். ஆனா எதிர்க்கட்சியா செயல்பட்டு இருந்தாலும் 2021 சட்டசபை தேர்தல்ல ம். 2வது முறையாக பினராயி விஜயன் ஜெயிச்சு வந்துட்டார். அவர் இந்த தடவ பாராளுமன்ற தேர்தல்ல 2019ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 1 சீட்டு தான் கிடைச்சது ம். சிபிஎம்முக்கு. இப்ப இந்த தடவ அவங்களோட இது என்னன்னா, இல்ல நம்ம எல்லா சீட்டும் ஜெயிக்கணும். அதுல ம். வயநாடு உள்பட கேரளத்திலிருந்து 20 பாராளுமன்ற தொகுதி நம்ம ஜெயிச்சாடான்னு அவர் போட்டார். ம். கட்சிக்காரர்களுக்கும் சொல்லிட்டாரு. மத்த இடதுசாரி கட்சிகள் நம்ம சிபிஐக்கும் சொல்லிட்டாரு. ம். இப்ப வயநாடுல சிபிஐ கலாட்டா இருக்கிறதுனால, நம்ம சிபிஐ தேசிய செக்ரட்டரி டி ராஜாவில் மனைவி அன்னி ராஜா தான் சிபிஐயோட கேண்டிடேட். ம். அவங்களும் கொஞ்சம் அக்ரஸிவா தான் போட்டியிட போறாங்க. இதுல ஒண்ணும் இது கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது, வயநாடில் இருந்து மீண்டும் ராகுல் காந்தி காங்கிரஸ் கேண்டிடேட்டா வருவது, ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்திக்கு பல சிக்கல்கள் ஏற்படலாம் என்றுதான் காங்கிரஸ் ம். தலைவர்களே கூறுகிறார்கள். ஏன்னா இது 2வது ரிப்பீட் அவர் ரொம்ப டஃப் சீட் இது. ம். இதுல பினராயி விஜயன் விடமாட்டாரு. ம். அவர் ரொம்ப எப்படியாவது இந்த சீட்டை நம்ம வின் பண்ணி ஆனோம். அப்படி பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்திக்கு கொஞ்சம் இது வருது. அப்ப கேள்வி வரும் 5 ஆண்டு காலத்துல ராகுல் காந்தி வயநாடுக்காக என்ன செய்தார்? என்ன சாதிச்சார்? என்ன ம். திட்டங்களை கொண்டு வந்தார்? இதெல்லாம் கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்திக்கு ஒரு டிஃபென்சிவா போக முடியாத நிலைமை வருது. இதற்கிடையே உத்தரப்பிரதேசில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ராகுல் காந்தியில் கூறுவது என்னென்றால், நீங்கள் அமேட்டியிலிருந்து நில்லுங்க. சாரி, ம். அமேட்டியில போன தடவ தோத்துட்டீங்க. திருப்பி இங்க நில்லுன்னு. பட் அமேட்டி கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பா இருக்குது. இதுல ம். ஸ்மிருதி 2ஆம் முறை ஜெயிப்பது ஒண்ணும் கஷ்டமா இருக்காது. அதை தவிர்த்து சமாஜ்வாதி பார்ட்டி தலைவர்கள், இன்க்ளூடிங் எம்எல்ஏஸ், ம். ராய்பரேலி மாதிரி தொகுதியா இருக்கட்டும், அமேட்டி தொகுதியா பல பேர்கள் இதுல வந்து சேர்ந்துட்டாங்க. பிஜேபியில சேர்ந்துட்டாங்க. ம். இப்ப ராய்பரேலில இருந்து யார் போட்டியிடுதுன்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு திருப்பி பிரியங்காவே நிற்பாங்களா? இல்ல வேற யாரு நிற்பாங்க? ம். பிரியங்கா ராய்பரேலி நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேஃப் சீட் உண்டு. ஒரு ம். சுப்பிரமணியனாவே போட்டியிட போறாரு பாராளுமன்ற தேர்தலில். முதல் முறையாக போட்டியிட்டு தோத்து போயிட்டாருன்னா, பிரியங்கா காந்திக்கு பேரு கெட்டுப்படும். ம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே அவுட்டுன்னு. அதனால அமேட்டியிலிருந்து ராகுல் காந்தியும், உங்களுக்கு ராய்பரேலியில இருந்து பிரியங்கா காந்தி. ஆனா ம். ஒரு சேஃப் சீட் வச்சுப்பாங்க. இப்ப எனக்கு என்ன புரியலன்னா, ராகுல் காந்தி எத சேஃப் சீட்டா வச்சுக்க போறாரு? இப்ப ம். வயநாடிலயும் போட்டியிட்டு, அமேட்டியிலயும் போட்டியிட்டா 2 சீட்டுங்க. அமேட்டியாவா இருக்கட்டும், இல்ல வயநாடாவா இருக்கட்டும், 2மே சேஃப் இல்ல அவருக்கு. ம். ராகுல் காந்திக்கு 2மே டேஞ்சரஸ் சீட். அங்க இடதுசாரி கட்சிகள் தோக்கடிச்சிருவாங்க. இங்க பிஜேபி விடமாட்டாங்க. ஜெயிக்க விட ம். மாட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடி நிலைமை. இதுல அவர் வயநாடுல சொல்லிட்டு அமேட்டிக்கு போகாம வேற ஏதாவது சேஃப் சீட்டுக்கு ம். தெலுங்கானாவிலயோ, கர்நாடகாவிலயோ வேற எங்கேயாவது போயிடலான்னு தான் எனக்கு ம். கிடைக்கும் தகவல். சார் இந்த சனாதன விவகாரத்துல பார்த்தீங்கன்னா, உதயநிதி பேசினது குறித்து உச்சநீதிமன்றத்துல வந்துட்டு வழக்கு வந்து கடந்த வாரம் வந்தப்போ சொல்லியிருந்தார் நீதிபதி. உங்கள ஆட்சி அதிகாரத்தை மீறி நீங்க பேசுறீங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்களே, உங்களோட பார்வை என்ன சார் இதுல? அதாவது பாருங்க, உச்சநீதிமன்றம் சொன்னது வந்து ரொம்ப கிளியர். இது நீங்க வந்து ம். உதயநிதி ஸ்டாலினிடம், ஏன்னா அவர் ரிலீஃப்க்காக வந்தாரு. ஆனா அந்த ரிலீஃப் அவருக்கு கிடைக்கல. எல்லா கேஸையும் எனக்கு எதிர்த்து போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் ஒண்ணா பண்ணுங்கன்னாரு. அது போடல. அதுல ம். பாத்தீங்கன்னா, அதுல இவருக்கு ஒரு செட்பேக் தான். அந்த செட்பேக் வந்த பிறகு இவர் இப்போ திருப்பி திருப்பி அதே மாரி பேசிட்டு இருந்தாருன்னா வம்பு அதிகமா தான் ஆகும். ம். 1. 2வது சுப்ரீம் கோர்ட் இந்த மாரி மேட்டர்ல எந்த ம். மதத்தை பத்தி இழிவா பேசுவதை சுப்ரீம் கோர்ட் ஒருபொழுதும் அதுக்கு இது குடுக்காது. உங்களுக்கு ரிலீஃப் குடுக்காது. அது மேல கடுமையா ஆக்ஷன் எடுன்னு தான் சொல்லுவாங்க. ம். இப்ப அதே நேரத்தில் நீங்கள் மദ്രാஸ் ஹைகோர்ட்டில் நடந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, அங்கேயும் சிங்கிள் ஜட்ஜ் அனிதா அவர்கள், நிதியரசர் அனிதா சொல்வதும் அதேதான். நீங்க பாருங்க, இது மாரிலாம் பேசக்கூடாது. மிஸ்இன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடாது. எந்த ம். மதத்தை பத்தியும், அது குறிப்பிட்டதாக இந்து மதத்தை பத்தியும் உங்களுக்கு அரைகுறை இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க குடுத்து பண்றது தப்பு. அவங்க மேல வழக்கு தொடர வேண்டாம் சொன்னார்களே தவிர, ஆனா அதுல ம். உதயநிதி மேல அவங்க மேல ஒரு ஸ்ட்ரிக்சர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ம். இதனால இனிமே சனாதன் தர்மத்தை பேசி, திருப்பி லோக்சபா தேர்தல்ல ஏதாவது ஒரு சர்ச்சைய கிளப்பினாருன்னா, அது டிஎம்கேக்கு தான் நஷ்டமா இருக்கும். ம். பிஜேபிக்கு ஆதாயமாயிடும். பாருங்க, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர் தேர்தல்ல காங்கிரஸுக்கு ஒரு பெரிய டேமேஜ் பண்ணிருது இந்த ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ம். காங்கிரஸ் எதிர்த்து சொல்லல. அதனால தான் இந்த தடவ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வழக்குகள்ல வந்த ஜட்ஜ்மென்ட்க்கு பிறகும்
ம். நம்ம ஏ ராசா வந்து திருப்பி அவர் பேசியிருக்காரு பாருங்க. ராமரை பத்தி, அதை பத்தி சொன்னதுல ஆமாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா, ம். உடனடியாக காங்கிரஸ் தரப்பில் இருந்து அது கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறதே கிடையாது. ம். அதாவது ராமரை பத்தியோ, எதை பத்தியோ, இந்து தர்மத்தை பத்தி பேசினா அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். இப்ப முன் வந்து பேசுறாங்க. காரணம் என்னன்னா, ஒரு தடவை அடிபட்டுருச்சு. ம். ஒரு தடவை டேமேஜ் ஆயிடுச்சு. பட்ட இடத்துல படுன்னு சொல்லிட்டு வேண்டாம் இது தேவையே இல்ல. அதனால ம். அத தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா, எந்த காரணத்துக்கு சனாதன் தர்மத்து மேல உதயநிதி ஸ்டாலினும், ஏ ராசா பேசுகிறாள் அதை பார்ப்போம் நம்ம. அந்த காரணம் நம்ம நினைத்தது போல இந்த ம். டிசம்பர் மாதத்தில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக ஆக்கப் போகிறார்கள்னு ஒரு பேச்சு இருந்தது. தன்னை ம். பொலிட்டிக்கலா பூஸ்ட் பண்ணிக்க, ப்ரொஜெக்ட் பண்ணிக்க, அப்புறம் இந்த ஊழல் விவகாரத்திலேருந்து ஒரு டைவர்ஷன் மாதிரி இதை ஆரம்பிக்கலாம்னு பார்த்தாரு. அது ம். பேக் ஃபயர் ஆயிடுச்சு. மக்கள் மத்தியில ஊழலை பத்தி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டாலும் அதுல போயிடும். அப்புறம் இன்னைக்கு தேதியிலங்க தமிழ்நாட்டுல நீங்க எந்த கடவுளை பத்தி இழிவா பேசினாலும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இது பகுத்தறிவுன்னு சொல்லி அந்த பகுத்தறிவு அரசியல் இப்போ ஓடாதுங்க. அது அந்த காலகட்டத்துல அது வேற மாதிரி இருந்தது. இந்த காலகட்டத்துல பாருங்க, மக்கள் இந்த மாதிரி பேச்ச விரும்புறது இல்ல. ஏன்னா நீங்க ஒரு பக்கம் ஊழல் ஓடிட்டே இருக்கு. ஊழல ம். ஒண்ணும் செய்யல. இப்ப புதுசா விஷயங்கள்லாம் வருது. ம். போதை கடத்தல் அது இது தமிழ்நாடு இளைஞருக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, நீங்க டைவர்ஷனுக்காக இந்த மாதிரி பண்றீங்க. அத மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அத தவிர்த்து இத வச்சுட்டு பாருங்க நேஷனல் லெவல்ல பிரதமரே இத எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. சோ அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பெருசா போகுது. ம். அதனால எனக்கு தோணுவது டிஎம்கே தலைவர்கள் ஸ்டாலின் அவர் அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு அறிவுரை. இதெல்லாம் ம். பெருசு பண்ணாதீங்க தேவையில்லாத பிரச்சனைகள்னு. இதுல ஏ ராசா செய்யும்போது எனக்கு தோணுது என்ன அவர் ம். ஏதோ போட்டி போடுற மாதிரி தெரியுது. அவர் ம். தனக்கு இம்பார்ட்டன்ஸ்க்கா இந்த மாதிரி பேசுறாரா? இந்த மாதிரி பேசினா தன் மேல ஃபோக்கஸ் வரும். ஏன்னா திருப்பி ம். திருப்பியும் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதினா அப்போ ஏ ராசா மாதிரி தலைவர்களுக்கு என்ன ஃபியூச்சர்னு ஒரு கேள்வி வருது இல்ல. ம். அதுக்காக தன்னோட முக்கியத்துவம் தேடிக்கிறாரா? அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி வருது. ஓகே. தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. வணக்கம். நன்றி சார். நன்றி.